அந்த ராசியில வந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கும், பூசம் இருக்கும், ஆயிலியம் இருக்கும். மொத்தம் 9 பாதம் அந்த ராசியில. ஆமா. 9 பாதத்துக்கும் 9 விதமான பலன் இருக்குது. பொதுவா வந்து புனர்பூசம் 4ல பிறந்தா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ராஜா போல இருப்பாங்க. ஆனா பேருக்கு ராஜாவா இருப்பாங்க. ஆனா நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. பொதுவா குடும்பங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள குடும்பத்துக்காக நிறைய உழைக்கிறது, குடும்பத்துக்காக நிறைய செய்கிறது, அப்படி செஞ்சும் ஒரு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது புனர்பூசம். ஆனாலும் ஒரு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். ஒரு ஏமாற்றம் வந்திருக்கலாம். தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ, நீங்க யாரையாவது நம்பி ஒரு விஷயம் செஞ்சிருப்பீங்க. அது மூலம் ஒரு ஏமாற்றம் வந்திருக்கலாம். இல்ல ஒரு பெரிய பணத்தை இழந்திருக்கலாம். இதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. எத்தனை முறை நீங்க விழுந்தாலும் மீண்டும் வரக்கூடிய கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு உண்டு. அப்படிங்கிறத மனசுல வச்சு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா எப்போதுமே நீங்க வெற்றியாளராக வருவீங்க. மிகப்பெரிய அறிவு இருக்கு உங்கள்கிட்ட. நிறைய எய்ம் இருக்குது. அதை நோக்கி தொடர்ந்து பயணிங்க. நிச்சயமா நல்ல நிலையை அடைவீங்க. உங்களுடைய ஜாதகத்துல குரு எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த குருவுக்கு தகுந்த மாதிரி எந்த கோயில போய் வழிபட்டா ஜெயிக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கவலையே இல்லை. மீண்டும் மீண்டும் வந்து வெற்றி அடைஞ்சிட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு தோல்வி வராது.